ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை சோளமும் பச்சை பயிரும் சேர்த்து நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்து ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் அதிகப்படியாக மக்காச்சோளம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெள்ளை சோளத்தை எல்லாருமே மறந்துட்டோம். ஆனால் அதை விட இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். பொதுவாக இந்த ரெசிபி பச்சை சோளத்தில் பண்ணுவாங்க. நமக்கு அது கிடைக்காததுனால நான் காஞ்ச சோளம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை சோளத்தில் கோதுமை அரிசியை விட அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதில் அதிகப்படியான நார் சத்து, இரும்பு சத்து, புரத சத்து இருக்குது. புரத சத்து மற்ற தானியங்கள் இருக்கிறத விட இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒரு சில குழந்தைங்க புரோட்டீன் குறைபாட்டால் உடம்பு மெலிஞ்சு போய் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு அவங்களுக்கு அலர்ஜி ஆயிரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளை சோளம் ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 நாளாவது அவங்களுக்கு இந்த வெள்ளை சோளத்தில் செஞ்ச உணவுப் பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளை சோளத்துக்கு கூட நம்ம இந்த பச்சைப்பயிறு சேர்த்து பண்ண போகிறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை உப்பு சேர்க்காமல் குக்கரில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்குது. இதுவும் உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அந்த வெள்ளை சோளத்தை ஒரு குக்கரில் போட்டுடலாம். 1 கப் சோளத்துக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10லேருந்து 15 விசில் வர விட்டு இந்த சோளத்தை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோளம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். சோளம் சரியாக வேக வைக்காமல் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் மீதி தண்ணி இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு இனிப்புக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவானாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டிலாம் சேர்க்குறதா இருந்தால் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த சர்க்கரை, சோளம், பயிறு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இது ரெடி ஆயிரும். வாரத்தில் ஒரு 2 நாளாவது உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.